குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட வைஷ்ணவன் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் அலவன்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அப்புறம் பேட்டர்னோட கலரை பத்தி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். பேட்டர்ன் வந்து Black கலர் அடிச்சா என்ன அர்த்தம்? Surface to be left unfinished. Surface to be left unfinished தான் Black கலர் இருக்கும். Black பார்த்தோம்னா left unfinished இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் அலவன்ஸ் பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அலவன்ஸ் பார்க்கணும்? டிராஃப்ட் அலவன்ஸ் தான் பார்க்கணும். ரேப்பிங் அலவன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதினாலுமே டிராஃப்ட் அலவன்ஸ் தான் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்குற கேள்வி. ஏன் டிராஃப்ட் அலவன்ஸ் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, டிராஃப்ட் அலவன்ஸ் வந்து The taper provided on pattern for its easy and clean to withdrawal from the mold. என்ன சொன்னா மெட்டாலிக் பேட்டர்ன் இன் கம்பேரிசன் டு வுடன் ஒன்ஸ் இஸ் லெஸ். ஸோ என்ன அப்படின்னா, டேப்பர் ப்ரொவைடர் ஒரு பேட்டர்ல டேப்பர் அது நேராக வச்சா ஒரு பொருள் எடுக்கும்போது கஷ்டமா இருக்கும். டேப்பராக இருந்தால் அந்த பொருளை ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அப்போ டேப்பர் ப்ரொவைடர் இந்த சைடாக இதுதான் வந்து டிராஃப்ட் அலவன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மெட்டாலிக் பேட்டர்னில் வந்து கம்மியாக இருக்கும். வுட்டு பேட்டர்னோட மெட்டாலிக் பேட்டர்ன் கம்பேரிசன் டு இஸ் லெஸ்ன்னு சொல்கிறாங்க. மெட்டல் பேட்டர்ன் ஆஸ் லெஸ் டிராஃப்ட் அண்ட் வுட் அப்படின்றது பாயிண்ட் வச்சுக்கலாம் இங்கே. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அடுத்த அலவன்ஸ்லாம் வந்து ரேராக இருக்கும். சிங்கேஜ் அலவன்ஸ். சிங்கேஜ் அலவன்ஸ் என்ன சொல்றாங்க? காம்பன்சேஷன் ஃபார் சாலிட் கான்ட்ராக்ஷன். சாலிட் கான்ட்ராக்ஷன் சிங்கேஜுக்கு தான் வந்து இது பண்ணுறாங்க. ப்ரொவைடட் வித் ஓவர் சைஸ் பேட்டர்ன். ஓவர் சைஸ் பேட்டர்ன் ஆடிங் எக்ஸ்டர்னல் டைமென்ஷனுக்கு சப்ராக்டிங் ஃப்ரம் தி இன்டர்னல் டைமென்ஷன். இன்டர்னல் டைமென்ஷன் சப்ராக்ட் பண்ணுவோம், எக்ஸ்டர்னல் டைமென்ஷனுக்கு ஆட் பண்ணுவோம்னு சொல்லலாம். அடுத்தது ரேப்பிங் அலவன்ஸ். ரேப்பிங் அலவன்ஸ் என்ன சொல்றாங்க? டு ஃபெசிலிட்டேட் இட்ஸ் ஈஸி ஸ்லிப்பிங் ஃப்ரம் த மோல்ட். ஸோ ரேப்பிங் அலவன்ஸ்லாம் ஷேக் பண்ணும்போது நம்ம அப்படியே ஆட்டி விட்டோம்னா சைஸ் கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ அந்த பெருசாகும் போது நம்ம சின்ன சைஸாக வச்சுருந்தோம்னா ஆட்டும் போது சைஸ் பெருசாக காம்பன்சேட் ஆகும். ஈஸி ஸ்ட்ரிப்பிங் ஃப்ரம் த மோல்ட் அதுக்காக இது பண்ணுறேன். டிஸ்டார்ஷன் அலவன்ஸ், கேம்பர் அலவன்ஸ். என்ன சொல்றாங்க? சம் டைபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் லைக் V shape, U shape and flat objects with very less thickness can distort, keep it in the shape. ஸோ வி ஷேப்போ யூ ஷேப்போ ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் வந்தால் அது வந்து என்னன்னா, யூவாக இருந்தால் இப்படி செஞ்சு வச்சுருக்கேன் அப்படி விரிஞ்சிடுவோம். விஆர் இருந்தானா விரிஞ்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி அவன் விரியும் போது நம்ம இப்படியே குறுக்கலாக செஞ்சு வச்சோன்னா அவன் விரியும் போது மறுபடியும் பழைய ஷேப் வந்துடுவோம். ஸோ அதான் டிஸ்டார்ஷன், அது உருமாறுறதுக்கு அப்படின்னு பண்ணுற டிஸ்டார்ஷன்ஸ் கேமரா அலவன்ஸ். Not to arrest the distortion, we need to provide the excess amount, some excess amount of it in the form of distortion allowance சொல்றாங்க. Machining allowance. Machining allowance என்ன சொல்றாங்க? The machining or finish allowance is provided on the pattern in order to remove some amount of material after the casting has been produced. So machining allowance பொறுத்தவரை machining-காக கொடுக்கறதா, casting அப்புறம் machining பண்றதுக்காக கொடுக்குற allowance வந்து machining allowance. Shrinkage allowance-னா சுருங்கிறதுக்காக கொடுக்குற allowance. Machining allowance-னா machining பண்றதுக்கான allowance. டிஸ்டார்ஷன் அலவன்ஸ்னா ஷேப் மாறதுக்காக கொடுக்குற அலவன்ஸ். டிராஃப்ட் அலவன்ஸ்னா ஈஸி வித்ட்ராயலுக்கு. ரேப்பிங் அலவன்ஸ்னா ஷேக் பண்ணுறதா. ரேப்பிங் அலவன்ஸ்க்கு இன்னொரு பேர் ஷேப்பிங் அலவன்ஸ்னு ஒரு பேர் இருக்குது ரேப்பிங் அலவன்ஸுக்கு. ஸோ ஷேப் பண்ணுறதுனால சைஸ் மாறும், அதுக்காக கொடுக்குற ரேப்பிங் அலவன்ஸ். ஸோ இன்றைக்கி என்னென்னா பேட்டர்ன் கலர் அண்ட் பேட்டர்ன் அலவன்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஃபுல்லாக கற்றுக் கொடுத்த வைஷ்ணவனுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம மனசார வேண்டுவோம். அது மட்டும் இல்லாமல் பாராட்டுவோம், நன்றி கூறுவோம். தேங்க்யூ.